சார், நான் விஸ்வா கிட்ட பேசி அவனை கன்வின்ஸ் பண்றேன் சார். அவனை வேலையை விட்டு போக சொல்லாதீங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். இங்க பாரு கார்த்தி, நானே இங்க மேனேஜர் வேலை தான்ப்பா பாக்குறேன். இப்போ நம்ம கம்பெனி கொடுத்த வேலைய நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே நானும் ரோட்ல தான் நிக்கணும். டே விஸ்வா, ஓகேன்னு சொல்றா. எல்லாருக்கும் பர்சனல் ப்ராப்ளம் இருக்கதாண்டா செய்யுது. அதை வேலையில காட்டக்கூடாதா? விஸ்வா, நீ உன் அம்மாவை நினைச்சு வருத்தப்படுறது எனக்கும் புரியுது. அவங்களோட பிளெஸிங் உனக்கு எப்பவுமே இருக்கும். சோ இந்த ஜாபை எடுத்து பண்ணு, சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்டு. ஓகே? ஓகே சார், நான் இந்த ஒர்க்கை பண்றேன். வெரி குட், வெரி குட். இப்படிதான் என்ன மாதிரி எப்பவுமே எனர்ஜியா இருக்கணும். அலர்ஜியா ஃபீல் பண்ண கூடாது. ஹவ் இஸ் இட்? என்ன கார்த்தி, எனர்ஜி அலர்ஜி நம்மளோட ரைமிங் ஓகேவா? சார், ரைமிங் டைமிங்ல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது சார். எப்படி சார், வீட்லயும் இப்படி தான் பேசுவீங்களா? எஸ் எஸ், why not? அப்புறம் நான் ரைமிங்ல பேசினா என் வைஃபுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கார்த்தி. ஆனா அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் சார்? அவளுக்கு சந்தோஷம் வந்தா அவ கையில இருக்கிறதெல்லாம் எடுத்து என்ன சமத்தியா அடிச்சிருவா. அது ஒண்ணுதான் ப்ராப்ளம். என்ன ரெண்டு பேரும் காணாம போயிட்டானுங்க? டார்லிங், சொல்லுமா. என்ன துளசி, மாமாவோட Dress எல்லாம் ரொம்ப சீக்கிரமா அயன் பண்ணி முடிச்சிட்ட மாதிரி தெரியுது. முடிச்சிட்டேன். இப்போ இந்த துணி எல்லாம் நீ கொண்டு போய் விஸ்வா ரூம்ல வைக்கிறியா இல்ல நான் கொண்டு போய் வைக்கட்டுமா? நீயே கொண்டு போய் வையே, இதுல என்ன இருக்கு? ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு போன் மட்டும் பண்ணிக்கிறேன். நீ யாருக்கு வேணாலும் கால் பண்ணு, அதே என்கிட்ட சொல்ற. ஏய் துளசி, இரு. எதுக்காக இவ்ளோ அவசரப்படுற? நான் போன் பண்ண போறவரு உனக்கு வேண்டியவர் தான். அவர் பேரு விஸ்வா. உனக்கு தாலி கட்டினவரு, எனக்கு தாலி கட்ட போறவரு. ஏய், இப்ப எதுக்கு அவனுக்கு போன் பண்ற? அவன் ஆபீஸ்ல பிஸியா இருப்பான், அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. டிஸ்டர்ப் பண்ண கூடாதா? ஏன்? ஓஹோ, அவரு உங்க புருஷரு, நீங்க அவரோட பொண்டாட்டியாமா. நான் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ண கூடாதாமா? பண்ணுவேன், இதோ இப்பவே பண்ணுவேன். விஸ்வா மாமாக்கு போன் பண்ணி அவரை எப்படி டிஸ்டர்ப் பண்றேன்னு நீ வேடிக்கை மட்டும் பாரு. என்ன லக்ஷ்மி? மாமா, துளசி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ற மாமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. என்னாச்சு லக்ஷ்மி? இப்ப எதுக்கு அழற? துளசி என்ன பண்ணா? நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் மாமா. என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம் மாமா. லக்ஷ்மி, அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்றியா இல்லையா?
அது வந்து மாமா, காலையில உங்க துணியெல்லாம் அயன் பண்ணி வைக்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல மாமா. ஆமா சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து என் ரூம்ல வச்சு அயன் பண்ண போனேன். அப்போ அந்த துளசி வந்து ஏன் புருஷன் துணிய நீ எப்படி அயன் பண்ணலான்னு சொல்லி எனக்கு அண்ணா பின்னான்னு திட்டிட்டா மாமா. அதுக்கு அவகிட்ட ஏன் துளசி இப்படி பேசுற, மாமாக்கு தான் உன்னை பிடிக்கல, அதனாலதான் நான் இந்த வேலையெல்லாம் பண்றேன், இதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் மாமா. அதுக்கு அவ என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா சொல்லு லக்ஷ்மி. ஏன் புருஷனுக்கு என்னையே பிடிக்கலன்னு சொல்றியா, திமிர் புடிச்ச கழுத அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூடான அயன் பாக்ஸ் எடுத்து என் உள்ளங்கையில வச்சு அழுத்திட்டா மாமா. என்னால வலி தாங்க முடியல மாமா, வலிக்குது மாமா. சரி சரி, நான் வந்து அவகிட்ட பேசுறேன். நீ பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்புக்கு போய் ஆயின்மெண்ட்டை வாங்கி காயத்துக்கு போட்டுக்கோ, சரியா? சரிங்க மாமா. சரி. துளசி, விஸ்வா மாமா வருவாரு. என் கையில இருக்கிற காயத்தை பார்த்து டென்ஷன் ஆகி உன்னை திட்டுவாரு, ஏன் அடிக்க கூட செய்வாரு. லக்ஷ்மி, இப்ப எதுக்கு இவ்ளோ சீப்பா நடந்துக்கிற? இதனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? என்ன கிடைக்க போகுதா? மாமாவுக்கு உன்னை பிடிக்காம போகணும், அதனால மாமா உன்னை விவாகரத்து பண்ணணும். அதுக்கப்புறமா எனக்கும் விஸ்வா மாமாக்கும் கல்யாணம் நடக்கணும். இவ்ளோ விஷயம் இருக்கு துளசி. நீ சொன்ன விஷயத்துல விஸ்வா என்ன வேணா திட்டலாம், இல்ல அடிக்க கூட செய்யலாம். ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது. ஏன்னா என்னைக்கும் விவாகரத்து மட்டும் நடக்கவே போறதில்ல. அதுக்காக நீ சூடு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல பாய்சன் சாப்பிட போறேன்னு மிரட்டினாலும் சரி, உன் டிராமா எதுவுமே வேலைக்கு ஆகாது. என்ன, என்னால என் கையில சூடு வச்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? மாமா எனக்கு கிடைக்கணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். லக்ஷ்மி, இந்த மாதிரி பைத்தியக்காரத்தன வேலையெல்லாம் பண்ணாத. அப்புறம் இந்த வலியை நீதான் அனுபவிக்கணும், பாத்துக்கோ. லக்ஷ்மி, வேண்டாம் லக்ஷ்மி. நான் பைத்தியம் தான், ஆனா புத்திசாலி பைத்தியம். என்னடி பாக்குற? நான் என் கைக்கு சூடு வெப்பனா மாட்டேனான்னு பாக்குறியா? நான் சூடு வச்சுக்க மாட்டேன், ஆனா சூடு வச்சுக்கிட்ட மாதிரி ஒரு பேண்டேஜ் போட்டுப்பேன். நீ பொய் சொல்லி ஏமாத்தி ஏன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நான் மட்டும் என் கையில சூடு வச்சுக்கணுமா? எனக்கும் உன்ன மாதிரி ஏமாத்த தெரியும் துளசி. இந்தா, இந்த துணியெல்லாம் நீயே கொண்டு போய் மாமா ரூம்ல வை. என்ன பொடி?
இது சரியான லூசா இருக்கும் போல. இத போய் அந்த விஸ்வா நம்புறானே, அவன் அதுக்கு மேல லூசா இருப்பான் போல. பைக் சவுண்ட் கேக்குது. மாமா வந்துட்டாரு. ஐயோ வலிக்குதே. மாமா மாமா பாத்தீங்களா மாமா, என் கையில எவ்வளவு பெருசா சூடு வச்சுட்டா பாருங்க மாமா. எரிச்சல் தாங்கவே முடியல மாமா. பைரவி அத்தை மட்டும் இருந்திருந்தா எனக்கு இந்த கொடுமை எல்லாம் நடந்திருக்காது மாமா. துளசி, ஏ துளசி, ஏ துளசி எங்க இருக்க? விஸ்வா, எதுக்கு இப்போ இவ்ளோ சத்தம் போடுற? ஏய், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என் மேல கோவம் இருந்தா அது என் மேல காட்ட வேண்டியதானே? எதுக்கு லக்ஷ்மி கிட்ட காட்டிக்கிட்டு இருக்க? எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல. இல்லாத கோவத்தை யார் மேல காட்ட முடியும்? இப்போ நீ தான் தேவையில்லாம சத்தம் போட்டுட்டு இருந்த. கோவம் இல்லாமலையா லக்ஷ்மி கையில சூடு வச்ச? அவளை பாரு, வலி தாங்க முடியாம துடிக்கிறா. அவ ஒன்னும் துடிக்கல, நடிக்கிறா. வேணும்னா அவ கையில இருக்கிற பேண்டேஜ அவுத்து பாரு, உள்ள ஒண்ணுமே இருக்காது. என்ன இவ என்னையே மாமா கிட்ட போட்டு கொடுக்கறா? மாமா இவ சொல்றத நம்பி என் கை கட்ட அவுத்து பாத்துட்டா. அவ்வளவுதான், நம்ம பித்தலாட்டம் பூரா வெளியே தெரிஞ்சிடும். ஐயோ ஐயோ மாமா, என்னை எப்படி எல்லாம் கிண்டல் பண்றா பாத்தீங்களா மாமா? நான் என்னமோ சூடு வச்சது பொய்ன்னு சொல்லி உங்களை ஏமாத்துற மாதிரி சொல்றா. நான் எப்படி மாமா உங்ககிட்ட பொய் சொல்லுவேன்? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இந்த சூடு வலிய கூட நான் தாங்கிடுவேன். இவ சொல்ற பொய்யை தான் என்னால தாங்கிக்கவே முடியல. வேண்டாம் மாமா, வேண்டாம், நான் போயிடுறேன் மாமா. நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன். இல்ல லக்ஷ்மி, இப்ப நீ எதுக்கு வீட்டை விட்டு போகணும்? இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்துறதெல்லாம் துளசிக்கு தான் பழக்கம். நான் உன்னை நம்புறேன். நீ எங்கேயும் போகாத லக்ஷ்மி, வந்து உட்காரு வா. வான்னு சொல்றேன்ல, வந்து உட்காரு வா. அப்பாடா, மாமா நம்பிட்டாரு. இங்க பாரு துளசி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ லக்ஷ்மிய டார்ச்சர் பண்ணேனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இது பாரு, நான் யாரையுமே டார்ச்சர் பண்ணல. இப்பவே நான் உனக்கு நிரூபிக்கிறேன், பாக்குறியா? மாமா, ஐயோ ஐயோ வலிக்குது மாமா. மாமா இவளை பாருங்க மாமா. விடு விடு துளசி. மாமா மாமா வலிக்குது மாமா. வலிக்குது. விடு மாமா, விட சொல்லுங்க மாமா. ஏய், என்னடி ஓவரா சீனை போடுறியா? இப்பவே இந்த பேண்டேஜ் பிச்சு காட்டுறேன், அப்போதான் யாரு ஏமாத்துறாங்கன்னு தெரியும். பாரு. விடு 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 மாமா, விட சொல்லுங்க மாமா. ஏய் துளசி, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? ஓடி உள்ள. துளசி, இப்ப நீ உள்ள போறியா இல்ல நான் லக்ஷ்மியை கூட்டிட்டு வெளியில போகவா?
மாமா பாத்தீங்களா மாமா, உங்க முன்னாடியே அந்த துளசி என்னை எப்படி எல்லாம் படுத்துறான் பாத்தீங்கல்ல? சரி நீ உள்ள போ லக்ஷ்மி, எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடு. போ. நல்ல வேளை தப்பிச்சண்டா சாமி. ஹலோ சார். ஹாய் விஸ்வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ். நல்ல மூட்ல தானே இருக்க? என்ன மூட்ல இருக்கன்னு எனக்கே தெரியல சார். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? இப்போ உங்க வீட்டுக்கு திடீர்னு ஒரு விஐபி டின்னருக்கு வர போறாரு. அவரை சமத்தே கவனிச்சு அனுப்பணும், ஓகேவா? யாரு சார் அந்த விஐபி? அதுவா, நான் தான். எப்படி சர்ப்ரைஸா இருக்கா? என்ன சார் திடீர்னு சொல்றீங்க? திடீர்னு முடிவு பண்ணா திடீர்னு தானே சொல்லணும். அதுவும் திடீர்னு சொல்றதுதான் சர்ப்ரைஸ். எப்படி? சரி விஸ்வா, உன் வைஃப் கிட்ட சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச டிஷ் எதுவோ அதையே பண்ண சொல்லு. நான் இன்னும் 1 ஹவர்ல அங்க வந்துடுறேன், ஓகே? என்னது 1 ஹவர்லயா? ஏன் ஏன் உன் வைஃப் அதுக்குள்ள குக் பண்ணிட்டு வாங்களா? அப்போ நான் 1/2 ஹவர்ல வந்துடுறேன். இல்ல இல்ல, நீங்க 1 ஹவர்லயே வாங்க சார். ஓகே ஓகே. லக்ஷ்மி, மாமா, அது எங்க ஆபீஸ் மேனேஜர் ஒருத்தர் டின்னருக்கு நம்ம வீட்டுக்கு வராரு. அதனால அவருக்கு டின்னர் ரெடி பண்ணணும். அப்படியா மாமா? சரி, நானே சூப்பரா ரெடி பண்ணிடுறேன். லக்ஷ்மி, நீ எப்படி சமையல் பண்ணுவ? உன் கையில தான் அடிபட்டிருக்கே. ஆமா மாமா, என் கையில தான் அடிபட்டிருக்குல்ல, நான் அதை மறந்தே போயிட்டேன். இப்போ என்ன மாமா பண்ணலாம்? மாமா, ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணிடலாமா? ஐயோ லக்ஷ்மி, என் மேனேஜரை பத்தி உனக்கு தெரியாது. ஹோட்டல் சாப்பாடுக்கும் வீட்டு சாப்பாடுக்கும் என்ன வித்தியாசம்னு அதுல இருக்கிற மசாலா வாசனையை வச்சே கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரு. இப்ப என்ன மாமா பண்ணலாம்? லக்ஷ்மி, துளசி சூப்பரா சமைப்பா. நான் போய் அவகிட்ட பேச முடியாது. அதனால நீ போய் அவகிட்ட சொல்லி சமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றியா? ப்ளீஸ் சொல்லிரு. நான் போய் அவகிட்ட பேசணுமா? ஐயோ, இப்பதான் ஒரு பெரிய டிராமா பண்ண அவளே என் மேல செம்ம கடுப்புல இருப்பாளே. என்ன பண்றது? ஐயோ, சரி பேசிதான் பாப்போம்.